இயக்குனர் வி கஜேந்திரன் இயக்கத்தில் விதார்த் நடித்துள்ள படம் தான் மருதம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதைனா, ஒரு கிராமத்தில் மனைவி மற்றும் மகனுடன் விவசாயம் பண்ணிக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் விதார்த். அவரோட பையனை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெரிய பெரிய பசங்கள்லாம் படிக்கிற இடத்துல கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த பையனை கான்வென்ட்டில் போய் சேர்க்குறாரு. அதுக்காண்டி ஏகப்பட்ட கடன் அவருக்கு சுமை ஆயிடுச்சு. இந்த நிலையிலே இவர் வாங்காத கடனுக்கு இவரோட நிலத்தை ஏலம் விடுறாங்க. யாரும் இன்னொரு பக்கம் ஒரு பேங்கில் ஒரு இடத்துல. இதை யார் ஏலம் விடுறா, எதனால் ஏலம் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விதார்த் அதை போய் கேட்க போகிறாரு. அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வாங்கியிருந்தாரு, அதனால தான் இடத்த ஏலம் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனாலே ரொம்ப மனம் உடைச்சலாகி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து விதார்த் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு மோசடி கும்பல் இருக்குது, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து இந்த மோசடி கும்பல் பின்னாடி உள்ளது யார், இவரோட நிலத்தை மீட்டாரா என்பதை அந்த படத்தோட கதைங்க. நிலத்தை இழந்த விவசாயி கதாபாத்திரத்தில் மிகையில்லாத நடிப்பால் கவர்ந்திருக்கிறார் விதார்த். நிலத்தை மேற்க அவர் போராடும் காட்சிகளும் அனுபவ நடிப்பில் கலங்கடிச்சு வச்சிருக்கிறாரு. பொருத்தமான வேடம் இல்லாட்டா கூட அவரோட நடிப்பு அந்தளவுக்கு அருமையாக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனைவியாக இருக்கும் அந்த பொண்ணும் சூப்பராக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. மகனாக இருக்கும் கார்த்திக்கும் அழகாக சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த பையனும். அப்புறம் அருள்தாஸ், சரவண சுப்பையா, மாறன், நாகராஜ் ஆகியோர் சூப்பராக அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அருமையாக நடிச்சிருக்காங்க. என்ஆர் ரகுநாதன் இசையில் மண்மனம் மாறாத அளவுக்கு கொடுத்துருக்காரு அருமையாக. அப்புறம் அருள் கே சோமசுந்தரனின் ஒளிப்பதிவு கிராமத்தை பசுமையான அந்தந்த இடத்துல அருமையாக காட்சி கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் சொல்லலாம். அப்புறம் நெல் அறுவை எந்திரத்துக்கும் வங்கிய கடனுக்கும் மொத்த நிலவையில் சப்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பல காட்சியில் வசனங்கள் எமோஷனல் ரீதியாக தொடங்க விட்டுருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் இன்னும் சொல்லப்போனால் விவசாய திட்டங்கள் மற்றும் சலுகையில் மோசடி என்னெல்லாம் நடக்குது, பேங்க்ல எப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறத அழுத்தமான திரைக்கதையை கொடுத்துருக்கார் இயக்குனர் வி கஜேந்திரன். இந்த மருதம் மார்கழி மலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே நண்பர்களே, இந்த படம் ஒரு ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியில் என்ன தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அதனால் பின்னாடி உள்ள சூழ்ச்சியினால் என்னென்னலாம் நடக்குது என்பதை அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு படங்க. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நாங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.